வணக்கம். நிறுத்தற்குறிகள் எதுக்காக? நம்ம பேசும்போது ஏற்றி இறக்கி பேசுகிறோம். அதையே எழுதும்போது கருத்தை விளங்க வைப்பதற்காக தான் இந்த நிறுத்தற்குறிகள். அது எதுக்குங்க டிஎன்பிசியில் வைக்கிறாங்க? நீங்கள் நாளைக்கு ஆஃபீஸர் ஆகிட போகிறீங்க. அப்போ நீங்கள் எதுக்காவது லெட்டர் எழுத வேண்டியிருக்கும், கட்டுரை எழுத வேண்டியிருக்கும். கட்டுரை மாதிரி எழுத வேண்டியிருக்கும் அந்த லெட்டரை. அங்கெல்லாம் நிறுத்தற்குறியெல்லாம் கரெக்டாக போடணும் இல்லையா? நம்ம தமிழ் படி சேனலில் ஏற்கனவே நிறுத்தற்குறிகளில் பார்ட் 1 வந்திருக்கு. இது பார்ட் 2. அதில் இல்லாத ஒரு சில விஷயங்கள் இதில் இருக்கும். அதனுடைய கண்டினியூட்டி தான் இது. அதனால் அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. ஒரு சின்ன ரீகேப் பார்த்துக்கலாம். முற்றுப்புள்ளி எங்கெல்லாம் வரும்? வாக்கியங்களோட முடிவில் முற்றுப்புள்ளி வரும். தலைப்பினுடைய இறுதியில் வரும். முகவரியினுடைய இறுதியில் வரும். தேதியினுடைய இறுதியில் வரும். சுருக்கத்தில் வரும். தலைப்பினுடைய இறுதினா திருக்குறள் ஓர் உலக பொதுமறை, அங்கே ஒரு புள்ளி வைப்போம். அடுத்து தமிழ் மொழி ஓர் உயர்ந்த மொழி, அங்கே ஒரு புள்ளி வரும். பெரியார் சிறந்த சீர்திருத்தவாதி, அங்கே புள்ளி வரும். இப்போ தலைப்பினுடைய இறுதி நான் சொல்லிட்டேன். இயற்கை வாழ்த்து, பல்சு வைப்பு, இதெல்லாம் புள்ளி வரும். முகவரி இறுதியில் வரும் புள்ளி. அடுத்து தேதி இறுதியில் வரும் புள்ளி. சுருக்கம்னா சொல்ல சுருக்கி பேரை சுருக்கி சொல்லுவோம் இல்லையா? வஉசி, உவேசா, அந்த மாதிரி. அதுதான் அங்கெல்லாம் நம்ம டாட் வச்சு தான் நம்ம சொல்லுவோம். முக்கார் புள்ளி. ரெண்டாவது, வாக்கியத்தில் செய்திகளை மேலும் தெரிவிக்க வேண்டி இருந்ததுன்னா அந்த இடத்துலலாம் முக்கார் புள்ளி வரும். எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? உறுதி பொருள்கள் ஆவன அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ அது என்னன்னு நம்ம விரித்து சொல்ல போகிறோம். அந்த இடத்துல நமக்கு இன்னும் மேலும் இருக்கிறதுனால அங்கே பாருங்கள் அந்த புள்ளி வந்திருக்கா, முக்கார் புள்ளி. அறம் கமா பொருள் கமா இன்பம்னு போட்டிருக்கோமா? முக்கார் புள்ளியிலேயே செகண்ட் பாயிண்ட், துணை தலைப்புகளுக்கு பின் முக்கார் புள்ளி இட வேண்டும். சப் ஹெட்டிங் இருக்கு இல்லையா? அது. எடுத்துக்காட்டு எழுத்து. அப்போ எழுத்தை பற்றின நம்ம அடுத்து சொல்ல போகிறோம். அதனால் அந்த இடத்துல முக்கார் புள்ளி. மூணாவது பாயிண்ட், வாக்கியத்தில் கூறியதை விரித்து கூறும்போது. எடுத்துக்காட்டு இழந்தால் பெற முடியாதவை 2. அந்த 2ன்ற இடத்துல முக்கார் புள்ளி. ஏன்னா அதுக்கப்புறமா விரித்து நம்ம சொல்ல போகிறோம். ஒன்று உயிர், மற்றொன்று மானம். நாலாவது பாயிண்ட்டு, நூற்பகுதி எண்ணெய் குறிக்கும் இடத்தில் முக்கார் புள்ளி வரும். எடுத்துக்காட்டு 60:2, 60ஆம் அதிகாரத்தில் 2வது திருக்குறளை பற்றின டீட்டெயில் இது அப்படின்னு சொல்கிறதுக்காக. அஞ்சாவது பாயிண்ட், ஒப்பு நோக்காக வரும் கூட்டு வாக்கியங்களில் முக்கார் புள்ளி இடம்பெறும். அப்படின்னா என்ன? எடுத்துக்காட்டில் பார்க்கலாம். கல்வி வெள்ளத்தால் அழியாது. அங்கே பாருங்கள் அந்த முக்கார் புள்ளி வந்திருக்கு. அப்போ கல்வி அழியாதுன்னா அப்போ வேறு ஏதோ ஒன்று அழியும்னு சொல்லியிருக்காங்க. ஒப்பு நோக்குனா கம்பேர் பண்ணி சொல்கிறது. முக்கார் புள்ளி வச்சுட்டாங்க. இப்போ விரித்து சொல்கிறாங்க. செல்வமோ வெள்ளத்தால் அழியும். இது அரை புள்ளி தான் பார்க்குறோம். புள்ளிலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. முக்கார் புள்ளினா 2 டாட் வச்சுருந்தாங்க இல்லையா? இப்போ அதில் கமா வந்திருக்கு பாருங்க. அதில் பாதின்றது தான் அரை புள்ளி அப்படின்னு போட்டிருக்காங்க. அது முக்கால், இது அரை. தொடர் வாக்கியங்களில் அரை புள்ளி முக்கியமாக இட வேண்டும். எடுத்துக்காட்டு வள்ளுவர் தமிழ்மறை தந்த சான்றோர். இங்கே அரைப்புள்ளி வந்திருக்கு. அடுத்தது அறவழிகளை அறிந்து கூறிய அறவோர். இங்கேயும் அரைப்புள்ளி. வாழ்க்கை இன்பத்திற்கு வழிவகுத்தவர். இங்க கடைசியில முற்றுப்புள்ளி வச்சாச்சு, முடிஞ்சிருச்சு. அரைப்புள்ளி கொடுக்கும்போது இன்னும் கண்டினியூவா இருக்கு சில சென்டென்ஸ் அப்படின்னு அர்த்தம். முற்றுப்புள்ளி வச்சா முடிஞ்சிருச்சு. அரைப்புள்ளி எங்க வரும்னா, ஒரு எழுவாய் பல பயனிலைகள் ஒரு வாக்கியத்தில் இடம்பெறுமானால் ஒவ்வொன்றின் இறுதியிலும் அரைப்புள்ளி இடுதல் வேண்டும். எடுத்துக்காட்டு பாருங்க. தாய் குழந்தையை எடுத்தாள், அங்கே ஒரு அரைப்புள்ளி. உச்சி மோந்தாள், அங்கே அரைப்புள்ளி. அரவணைத்தாள், முற்றுப்புள்ளி. தாயின்றது தான் ஒரு எழுவாய். ஆனால் எடுத்தாள், உச்சி மோந்தாள், அரவணைத்தாள் பல பயனிலைகள். அங்கே எல்லாமே அரைப்புள்ளி வந்திருக்கு. அரைப்புள்ளியில் அடுத்த பாயிண்ட்டு, உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒரு வாக்கியமாக அமைத்தால் அங்கு அரைப்புள்ளி இடணும். உயர்ந்தோர் வாழ்ந்தார் வீழ்ந்தார். இப்போ ஆப்போசிட்டும் வந்திருக்கு, உடன்பாடும் வந்திருக்கு. அங்கே உங்களுக்கு அரைப்புள்ளி வந்திருக்கா? எடுத்துக்காட்டு பாருங்க. முல்லை நல்லவள், அங்கே அரைப்புள்ளி. ஆனால் வல்லவள் அல்லல். ஆப்போசிட்டாகவும் சொல்லியிருக்காங்க. நல்லது கெட்டது ரெண்டுமே சொல்லியிருக்காங்க. அங்கே அரைப்புள்ளி. அடுத்து அரைப்புள்ளி எங்கே வருது? இவ்வாறு, ஏனெனில் என வரும் காரண சொற்களுக்கு முன்னாடி அரைப்புள்ளி வரணும். எடுத்துக்காட்டு மாறன் நன்றாக விளையாடியும் பரிசு பெறவில்லை. அங்கே அரைப்புள்ளி வந்துடுச்சு. ஏனெனில், ஏனெனில்ன்ற வார்த்தைக்கு முன்னாடி அரைப்புள்ளி வருது. அவன் விதிமுறையை சரியாக பின்பற்றவில்லை. அப்போ இவ்வாறு, ஏனெனில் வார்த்தைகளுக்கு முன்னாடி அரைப்புள்ளி வருது. கார்புள்ளி. கார்புள்ளி எப்படி போட்டிருக்குன்னு பாருங்க. முக்கால் போயிடுச்சு, அரை போயிடுச்சு. இப்போ கால் புள்ளி. பொருள்களை தனித்தனியே எண்ணும் போதோ குறிக்கும் போதோ கார்புள்ளி. கார்புள்ளினா கமா. எடுத்துக்காட்டு மெய், வாய், கண், மூக்கு, செவி. உங்களுக்கு கமாலாம் எங்கே போடணுன்றது நல்லாவே தெரியும். ஒருத்தர் கூப்பிடுறோம் அப்படின்னும் போது அந்த பேருக்கு பின்னாடி கார்புள்ளி போடணும். எடுத்துக்காட்டு வேளா, இங்கே வா. எழுதும்போது எங்கே வருது கார்புள்ளி? வேளா. அப்படி எங்கேயாவது பேர் வருதுன்னா அந்த இடத்துல கமா வருது. அடுத்தது பெயர் சொல் 2 வந்தால் கார்புள்ளி போடணும். எடுத்துக்காட்டு கண்ணகியும் கோவலனும், கமா. மாதிரியும் ஐயையும், கார்புள்ளி. கோப்பெருந்தேவியும் நெடுஞ்செழியனும் மதுரையில் இருந்தனர். எங்கெங்க கார்புள்ளி வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. வினையச்சத்துக்கு பின்னாடி பொருள் விளக்கத்துக்காக கார்புள்ளி வரும்.
எடுத்துக்காட்டு, நாள்தோறும் படிப்பின். படிப்பின் அப்படின்றது வினையெச்சம். படித்தால்னு அர்த்தம். தேர்வு குறித்து அஞ்ச வேண்டியதில்லை. ஒரு வாக்கியத்துல வினையெச்சம் வந்தா அங்க கண்டிப்பா காற்புள்ளி கமா போடணும். மேற்கோள் சொல்ல போறோம்னா அந்த மேற்கோளை யாரு சொன்னாங்களோ அவங்க பேரை போட்டு கமா அந்த மேற்கோளுக்கு மேற்கோள் குறி போடணும். வாக்கியத்துல எனவே, ஆகையால், எனினும் இந்த மாதிரி சொற்கள்லாம் வந்ததுன்னா அந்த சொற்களுக்கு பின்னாடி காற்புள்ளி போடணும். தேர்வு நெருங்குகிறது, ஃபுல் ஸ்டாப். எனவே அங்க கமா. நாம் நன்கு படிக்க வேண்டும். அடுத்து கடிதம் எழுதணும்னா மதிப்பிற்குரிய அம்மா அங்கே கமா போடணும். நண்பனுக்கு எழுதுனா அங்கே கமா. அன்புக்கு எழுமிய ஐயா அலுவலகம் சார்ந்த கடிதமாக இருந்தால் அங்கே ஒரு கமா. அடுத்து காற்புள்ளி எங்கெல்லாம் வருது? வீட்டு முகவரி எழுதும்போது வீட்டு எண், தெரு, அதுக்கு பின்னாடி கமா போடணும். கடைசியில் முற்றுப்புள்ளி வரும். காற்புள்ளி முடிஞ்சிச்சு. அடுத்தது நமக்கு இப்போ வினாக்குறி. வினா பொருள் தரும் வாக்கியங்களின் இறுதியில் வினாக்குறி வரும். எடுத்துக்காட்டு வந்தவர் யார்? இதை பற்றி நான் சொல்லித்தர தேவையில்லை. வினாக்குறி எங்கே வரும்னு உங்களுக்கே தெரியும். உணர்ச்சி குறி எங்கெல்லாம் வரும்னா ஒரு வெற்றியை பற்றி பேசும்போது, வெற்றி வெற்றி மகிழ்ச்சியாக சொல்லும்போது, அடுத்து என்ன அழகு அப்படின்னு ஒரு உணர்ச்சி பொங்க வியப்பு, ஆச்சரியம் கலந்தது. அடுத்தது அந்தோ பரிதாபம், இரக்கம் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள். பாம்பு பாம்பு அச்சம், அழுத்தும் போது வாழ்க வாழ்க. அப்புறம் பாம்பு பாம்புன்னு அச்சம், ஒழியட்டும் பகைவன்றது வைதல். இந்த மாதிரி விஷயங்கள்ல உணர்ச்சி குறி வரும். இரட்டை மேற்கோள் குறி புலவர்கள் சொன்னதை மேற்கோளாக எடுத்துக்கும் போது இரட்டை மேற்கோள் குறி போடணும். எடுத்துக்காட்டு, தமிழுக்கு அமுதென்று பேர். இது பாரதிதாசனார் கூற்று. இன்னொரு எடுத்துக்காட்டு, கந்தா நாளை வருவாயா என செந்தில் கேட்டான். இப்போ இங்கே மேற்கோள் குறி போட்டிருக்கு பாருங்க. கந்தா அந்த இடத்துல ஆரம்பித்து வருவாயா வரைக்கும் மேற்கோள் குறி. கொஸ்டின் மார்க் ஏன்னா அது ஒரு கேள்வி. கந்தான்ற இடத்துல முக்கார் புள்ளி வந்திருக்கு பாருங்க. ஏன்னா பேருக்கு அப்புறமா ஒரு முக்கார் புள்ளி போடணும்னு படித்தோம் இல்லையா? அடுத்தது ஒற்றை மேற்கோள் குறி. எழுத்துக்களோ சொல்லோ தன்னை சுட்டி நிற்கும் போது மேற்கோள் குறி வரும். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க. ஆ, இ, உ, ஏ, ஓ இது எல்லாமே குரில். அடுத்து உலகெல்லாம் என குறிப்பிட்டது தனிச்சிறப்புடையது. அந்த உலகெல்லாம் நம்ம என்ன சொல்ல வரோமோ அந்த பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒற்றை மேற்கோள், இரட்டை மேற்கோள்லாம். இன்னொரு பாயிண்ட்டு, இரட்டை மேற்கோள் குறிகளுக்கு இடையில ஒற்றை மேற்கோள் குறி வரும். எங்கன்னு பாருங்க. எடுத்துக்காட்டில் சிறுவர்களே இரட்டை மேற்கோள் ஆரம்பிக்குதா, ஆச்சரியக்குறி வருதா? கற்பதில் முதன்மை கோள் அங்கே பாருங்க ஒற்றை மேற்கோள். என்று பாரதிதாசனின் பண்பட்ட வழியில் ஒழுகுங்கள். இங்கே ஒரு இரட்டை மேற்கோள். எங்கே முடியுதோ அங்கே என்று தமிழாசிரியர் கூறினார். ஏன்னா இப்போ பாரதிதாசன் சொன்னதை தமிழ் ஆசிரியர் சொல்கிறாரு. 2 பேர் சொல்லியிருக்கிறதுக்கு இரட்டை மேற்கோள் குறியும் வருது, ஒற்றை மேற்கோள் குறியும் வருது. எங்கன்னு கரெக்டாக பாருங்கள். அடுத்தது பிறைக்கோடு. இது பிராக்கெட்டு, அடைப்புக்குறி. மொழிபெயர்த்தலுக்கு வரும். அருஞ்சொல் விளக்கம், அதாவது ஒரு பொருளுக்கான மீனிங் சொல்கிறதுக்கான இடத்துல வரும். எடுத்துக்காட்டு பாருங்க. வான்வெளி மண்டலத்தியல் ஸ்பேஸ் ஸ்டடி பிராக்கெட்டில் போட்டிருக்கோமா, இங்கிலீஷில் மொழிபெயர்த்திருக்கோமா. பொழுதை கொன்னே கழித்தல் கூடாது. கொன்னேன்ற இடத்துல புரியாது ஒரு சிலர் இருக்குன்றதுக்காக அந்த தமிழுக்கே இன்னொரு மீனிங் கொடுத்துருக்கோமா. இடை பிறவைப்பு குறி. திடீர்னு நம்ம பேசிகிட்டு இருக்கும் போது நம்ம சிந்தனை எங்கேயோ போயிடும். அப்போ நம்ம ஒரு சின்ன கேப் கொடுப்போம். இப்போ யாராவது இருந்தவங்க நமக்கு திடீர்னு இல்லை, அவங்கள பற்றி பேசும்போது அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. எடுத்துக்காட்டுக்கு, என்னோட நண்பன் மட்டும் இப்போ இருந்திருந்தா அப்படின்னு ஒரு சின்ன கேப் கொடுப்போம் இல்லையா. அதுக்கு தான் நம்ம தமிழில் இடை வைப்பு குறி டாட் 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 டாட். இப்போ ஏன் நம்ம அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அங்கே தான் இது பயன்படும். செருகற் குறி. இது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். விடுபட்டு எழுத்த காட்டுறதுக்காக தான் இந்த செருகற் குறி பயன்படும். எடுத்துக்காட்டு தமிழ் கல்வின்னு போட்டிருப்போம். இக்கு போடலைன்னா அந்த இடத்துல இக்கு வரும்னு போடுவோம் இல்லையா. அதுதான், அவ்வளோதான். விடுபாட்டு குறி. ஒரு பாட்டில் தேவையான வரிகளை மட்டும் மேற்கோளாக காட்டியிருப்போம். மற்ற பகுதியில் நம்ம எழுதியிருக்க மாட்டோம். அந்த இடத்துல விடுபாட்டு குறி தேவைப்படும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அடுத்த லைன்லாம் எழுத மாட்டோம். அப்போ அங்கே இன்னும் அது கண்டினியூ ஆகுதுன்றதை காமிக்கிறதுக்காக தான் அடுத்து டாட் 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 வைக்கணும். அங்கே தான் விடுபாட்டுக்குறி பயன்படும். அடுத்து உடுக்குறி. இதை எங்கே பயன்படுத்தலான்னா, இது கவனிக்க வேண்டிய வரிகள், இது சிறப்பாக உற்று நோக்க வேண்டிய வரிகள்னு காமிக்கிறதுக்காக, ஹைலைட் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிற குறி. இப்பகுதியை கவனமாக அறிக, அது ஒரு பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அங்கே உடுக்குறி போட்டோமா. அடுத்தது இவ்வழைப்பு உள்ளோர் மட்டும் சீட்டை கொண்டு வருக. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இல்லையா, சென்டென்ஸ் இல்லையா. அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி உடுக்குறி பயன்படும். இது பார்ட் 2 நிறுத்தற்குறிகள் வீடியோ. பார்ட் 1 வீடியோ கடைசியில் என் கார்டில் வைக்கிறேன். அதையும் பார்த்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் பரீட்சை முடிகிற வரைக்கும் வேறு எந்த நிறுத்தல் குறிகள் வீடியோவும் பார்க்கவே தேவையில்லை. அவ்வளோ தெளிவாக இருக்கும். இது உங்கள் தமிழ் படி சேனல். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். புரிஞ்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.